எப்போவுமே சிக்கனை வந்து ஃப்ரையாக செய்கிறத விட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நிஜமாவே சொல்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் பர்ஃபெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்காகன்னே செஞ்சேன். அதுவும் ரொம்பவே சூப்பராக வந்ததுங்க. வீடே மணக்க மணக்க ஆயிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. ஸோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு தட்டில் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி க்ரீன் சிக்கன் தான் செய்ய போகிறோம். க்ரீன் மசாலா சிக்கனு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதனால் இஞ்சி பூண்டு வந்து தனியாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. முந்திரி எடுத்துருக்கேன். ஒரு 10 பல் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் பேஸ்ட்டாக கூட போடலாம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமே, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் தனியாகவே எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அரைச்சிக்கிறேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. ஸோ மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போது அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த அரைச்சோம் இல்லையா மசாலா, ஸோ அதில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரீமியான தயிர், கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். ஸோ நல்லா ஊறிச்சுன்னா தயிரில் இந்த மசாலாவில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் அதுக்குள்ளே வந்து மற்ற வேலைகள் சாப்பாடு செய்கிற அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஊற வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ செய்ய நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் அது கூடவே வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கு முன்னாடி சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சோம்பு, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படின்னு போட்டு சும்மா கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இதை வந்து ஒரு தடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து ஒரு தடுக்கா மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தடுக்காவாக கொடுத்தேன்னா அது ரொம்ப வாசனை வீடே நல்லா மணக்க மணக்க ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம ஊற வச்சோம் இல்லையா சிக்கனு, அதை அப்படியே வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். உப்புலாம் வந்து ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம். இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணி நம்ம பேலன்ஸ் கொஞ்சம் மசாலா வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் மிக்ஸி ஜாரில். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கிங்க. சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நேரத்துக்கு இதிலே நான்வெஜ் தண்ணிலாம் வந்தது, அதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சும்மா ஒரு கையில் வந்து நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கையாலேயே க்ரஷ் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரியே தான் செய்ய போகிறேன். நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவியாகவே இருக்கணும், தொட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபைனலாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ பெப்பர் தூளும் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணுன்னா கூட நீங்கள் ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இல்லை கிரேவியாக வேணுன்னா கூட கிரேவியாக வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். ஸோ நமக்கு எதுக்காக சைட் டிஷ்ஷாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டியான க்ரீன் மசாலா சிக்கன் என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.